அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் நமக்கு கிடைத்த தமிழ் பத்திரிகைகள், அதே போன்று சிங்கள பத்திரிகைகளின் பிரதான தலைப்பு செய்திகளோடு வந்திருக்கின்றோம். சரி, இப்படி இருக்கும்போது சரியாக இன்னும் இன்று இல்லாமல் இன்னும் 8, 9, 10, 11 என்று 4 நாட்கள் இருக்கின்றது இந்த வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கான இறுதி திகதி. அதாவது 11ஆம் திகதி நண்பகல் 12 மணியோடு வேட்பு மனு தாக்கல் நிறைவு பெறுகிறது. எனவே கட்சிகள் தற்போது மும்முரமாக செயற்பட்டு வருகின்றது. பல கட்சிகளிலிருந்து பலருக்கும் கோரிக்கைகள் வருகின்றது. உங்களை எங்கள் பட்டியலில் இணைத்துக் கொள்ளலாமா, நீங்கள் தேர்தலில் களமிறங்க தயாராக இருக்கின்றீர்களா என்று பல முக்கிய சமூக பிரதிநிதிகளுக்கும், ஏன் ஊடகத்தில் இருப்பவர்களுக்கு கூட தொலைபேசி அழைப்புகளும் கோரிக்கைகளும் வந்து கொண்டு இருக்கின்றது. அது அவரவர் விருப்பம். தேர்தலில் போட்டியிட விருப்பமாக இருந்தால் அந்த அணியோடு ஊழலற்ற, மோசடியற்ற, திருடர்கள் இல்லாத அணியோடு பயணிக்க வாய்ப்பு இருக்கிறது. எது எப்படியோ ஒரு ஆட்சியை கைப்பற்ற வேண்டுமென்றால் அல்லது ஒரு அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டுமென்றால் மக்களை பணைய கைதிகளாக வைத்து அல்லது மக்களை கொலை செய்து அல்லது மக்களது உயிர்களை பறித்து இப்படி ஆட்சிக்கு வர வேண்டிய அவசியம் யாருக்கும் இருக்கக்கூடாது. அவ்வாறு வருவது தண்டனைக்குரிய குற்றம் மட்டுமல்ல, எப்பொழுதுமே மன்னிப்பு கிடைக்காத ஒரு குற்றம். அப்படி ஒரு குற்றம் இழைக்கப்பட்டதாக ஒரு சந்தேகம் இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் கட்டுவாப்பிட்டிய சென்ட் செபஸ்டியன் தேவாலயத்துக்கு சென்று மெல்கம் கார்தினால் ரஞ்சித் ஆண்டகையை சந்தித்து அங்கே 2019 ஏப்ரல் மாதம் 21ஆம் திகதி எங்கள் கண் முன்னாடி, எங்கள் கண்ணுக்கு எதிரே நடந்த கொடூரமான ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்தார். அந்த குண்டு தாக்குதலுக்கு இலக்கான இடத்தை பார்வையிட்டார். அது மட்டும் இல்லாமல் இயேசுநாதரின் சிலை, அந்த சிலையிலே இரத்த கரைகள் இன்னும் இருக்கின்றது. ஒரு கண்ணாடி பெட்டியிலே அந்த இயேசுநாதரது சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் பார்வையிட்டார் ஜனாதிபதி. எல்லாவற்றுக்கும் மேலாக ஜனாதிபதி ஒரு உறுதி அளித்திருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை நிலைநாட்டுவேன். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை நிலைநாட்டுவேன். கட்டுவாப்பிட்டி தேவாலயத்திற்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அனுரகுமார உறுதி. நாட்டில் அண்மைய காலத்தின் மிக மோசமான அழிவு 2019 ஏப்ரல் 21ஆம் தேதியே நிகழ்ந்தது. அந்த விடயங்கள் மண்ணுக்குள் புதையுண்டு அழிவதற்கு நான் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகள் துரிதப்படுத்தப்படும். மீண்டும் அவ்வாறானதொரு அழிவுக்கு இடமளிக்காத வகையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுடன் நேற்று நீர்கொழும்பு கட்டுவாப்பிட்டிய புனித செபஸ்தியர் தேவாலயத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு உறுதியளித்தார். நேற்று காலை கட்டுவாப்பிட்டி தேவாலயத்திற்கு சென்றிருந்த ஜனாதிபதி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கும். தொடர்கிறது இன்றைய வீரகேசரி பத்திரிகையில். அமைக்கப்பட்டிருக்கும் நினைவு தூபிக்கும் மலரஞ்சலி செலுத்தினார். ஜனாதிபதியின் வருகையை நினைவூட்டும் வகையில் நினைவு சின்னம் ஒன்றும் இதன் போது வழங்கி வைக்கப்பட்டது. பின்னர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருடன் ஜனாதிபதி கலந்துரையாடலில் ஈடுபட்டதுடன் இதன் போது நேரடியாக ஜனாதிபதியிடம் அவர்கள் பிரச்சனைகளை எடுத்து கூறினர். அதே நேரம் அப்போதைய ஆட்சி பொறிமுறையும் இதனுடன் தொடர்பு பட்டிருந்ததா என்ற சந்தேகமும் மக்கள் மத்தியில் நிலவுகிறது. அவ்வாறான நிலையில் மிகவும் பாதுகாப்பற்றதும் ஆபத்தானதுமானது என்பதோடு அதன்படி இதற்குள் நடந்தது என்னவென்பதை கண்டறிய வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. அடுத்தபடியாக 274க்கும் மேற்பட்டவர்களின் உயிர்களை பறித்த மற்றும் பெருமளவானவர்களை காயத்துக்குள்ளாக்கி அழிவால் பாதிக்கப்பட்டவர்கள் தமது அன்புக்குரியவர்கள் மீது கொண்டிருக்கும் அன்புக்கான நீதியை நிலைநாட்ட வேண்டியது அவசியமாகும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். ஒரு தாய்
தன்னுடைய மகளை இழந்திருக்கிறார். அந்த மகளுக்கு 3 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அந்த 3 பிள்ளைகளையும் இழந்திருக்கின்றார். அந்த தாய் தனிமையில் இருக்கின்றார். அப்போது ஜனாதிபதியிடம் கேட்கின்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கட்டுவாப்பிட்டிய புனித செபஸ்தியார் தேவாலயத்தில் வைத்து அந்த பெண்மணி கேட்கிறார், ஜனாதிபதியே, எனது குடும்பத்தின் என் மகளையும் என் பேர பிள்ளைகளையும் இழந்து நான் இன்று தனியாக இருக்கிறேன். எப்பொழுது எங்களுக்கு நீதியை பெற்றுத்தரப் போகிறீர்கள்? அப்படி நீதியை நீங்கள் பெற்று தந்தாலும் மாண்டவர்கள் மீண்டும் வரப்போவதில்லை ஜனாதிபதியே என்று கூறியதற்கு ஜனாதிபதி கூறினார், உடனிருந்தவர்கள், உடனெம்மோடு பயணித்தவர்கள், எம்மோடு இருந்த உறவினர்கள் எம்மை விட்டு பிரிந்தால் அது எப்படிப்பட்ட வேதனை என்பதை நான் நன்கு அறிவேன். ஜனாதிபதி அவ்வாறு கூறினார். நான் நன்கு அறிவேன், அந்த வேதனையை நான் நன்கு அறிவேன். எனவே அந்த வேதனைக்கு உங்களை உட்படுத்தியவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை வழங்கப்படும். நீங்கள் ஒன்றும் என்னை நம்புங்கள், நான் நீதியை பெற்று தருவேன் என்று கூறினார். ஆனால் இன்னும் ஒரு வயதானவர், இந்த இடத்திற்கு நீங்கள் வருகின்றீர்கள் என்று தெரிந்திருந்தால் ஜனாதிபதியை நான் வந்திருக்க மாட்டேன் என்று கூறினார். அது சபையோரை அதிர்ச்சி அடைய செய்தது அந்த கேள்வி. அதற்கு பிறகு அவர் சொன்னார், அரசியல்வாதிகள் பொருவட்ட சோதானமா என்று சொன்னார். அதாவது படம் காட்டுகின்றார்கள். அவர்கள் எப்போதும் வருகின்றார்கள், நீதியை பெற்றுத் தருவேன் என்று கூறுகிறார்கள், ஆனால் பெற்றுத்தரவில்லை ஜனாதிபதி என்று கூறியதற்கு ஜனாதிபதி கோவப்படாமல் அமைதியாக அவருக்கு பதிலளித்தார். நீதியை நிலைநாட்டுவதே எனது நோக்கம், என்னை நம்புங்கள், கண்டிப்பாக நான் நீதியை நிலைநாட்டுவேன், மற்றவர்கள் நிலைநாட்டாமல் போன நீதியை நான் கண்டிப்பாக நிலைநாட்டுவேன் என்று ஜனாதிபதி கூறினார். நான் முதலில் குறிப்பிட்டேன், கட்டுவாப்பிட்டிய தேவஸ்தானத்தில் உள்ள அந்த சிலை, இயேசுநாதரின் சிலை, அந்த சிலையை ஜனாதிபதி பார்வையிடும் படம் வெளியாக இருக்கிறது வீரகேசரி பத்திரிகை. கட்டுவாப்பிட்டிய புனித செபஸ்தியார் தேவாலயத்திற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கர்தினால் ஆண்டகையுடன் நேற்று விஜயம் செய்தபோது அந்த சிலையை இரத்தம் தோய்ந்த, இரத்த கரைகள் படிந்த இயேசுநாதரின் சிலையை பார்க்கிறார். மிக கவலையோடு அவர் பார்ப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது இழந்தவர்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும், எல்லாருக்கும் அந்த வேதனை தெரியாது. கால், கை, உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள், கண், காது போன்றவற்றை கூட இழந்தவர்கள் இருக்கின்றார்கள். அந்த நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பரிதாபகரமான அந்த நிலை யாருக்கும் வரக்கூடாது. ஆனால் இவர்கள், இதை செய்தவர்கள், அவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு முன்னிறுத்தப்பட வேண்டும். நாங்கள் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகமாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கேட்கின்றோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களே, இது உங்களுக்கான சந்தர்ப்பம். 43 லட்சம் மக்கள் உங்களுக்கு வாக்களித்து உங்களை இந்த நாட்டின் ஜனாதிபதியாக, மன்னிக்கவும், 43% மக்கள் வாக்களித்து 56 லட்சம் வாக்குகளால் உங்களை இந்த நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்திருக்கிறார்கள். எனவே அந்த கடமையையும் பொறுப்பையும் ஜனாதிபதி நீங்கள் நிலைநாட்டுவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. சரி, ஜனாதிபதி நேர்மையை கார்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை பாராட்டுகிறார். ஜனாதிபதி நேர்மையை நாங்கள் பாராட்டுகிறோம். கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவிப்பு, உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்குமாறு பல வருடங்களாக இந்நாட்டு தலைவர்களிடம் கோரிக்கை விடுத்தோம். ஜெனீவா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்தோம். ஆனால் அதற்கான நியாயம் கிடைக்கவில்லை. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கத்தினால் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டாலும் பிரச்சனைக்கு காரணம் என்னவென்று கேள்வி மக்கள் மத்தியில் உள்ளதென கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீது நம்பிக்கை உள்ளது. அவரின் நேர்மையை பாராட்டுகின்றோம். அந்த நேர்மையை மக்கள் மத்தியில் வலுப்படுத்தும் வகையில் ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்பு பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவார் என்ற நம்பிக்கை நமக்கு உள்ளது என கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதலில் காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுடன் நேற்று நீர்கொழும்பு கட்டுவாப்பிட்டிய புனித செபஸ்தியார் தேவாலயத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்தார். இந்த இடத்துல நான் இன்னொரு விடயத்தை பதிவு செய்கிறேன். ஒரு புத்தகம் ஒன்றை எழுதியிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன.
அந்த புத்தகத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் சிங்களத்திலே, நான் தவறவிட்ட கனவு என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் அவர் அந்த புத்தக வெளியீட்டு விழாவிலே சொல்கின்றார், நான் என்னுடைய ஆட்சி காலத்தில் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால் என் கனவு நனவாகி இருக்கும் என்று சொல்கின்றார். எனக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்கின்றார். எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த உயர் அதிகாரிகள் அவர்களுக்கு கிடைத்த தகவல்களை மறைத்தது, அவர்களுக்கு கிடைத்த தகவல்களை அவர்கள் அலட்சியப்படுத்தியது, இந்திய புலனாய்வு பிரிவினர் வழங்கிய தகவல்களை கூட பெரிதுபடுத்தாதது, இவை அனைத்தும் இந்த தாக்குதலுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது. இது எப்படியோ வழக்கு தொடர்கிறது. பல விசாரணை குழுக்கள், ஏன் மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இந்த சம்பவம் நடந்து சில வாரத்தில் விசாரணை குழுவை ஆரம்பித்தார், ஆணைக்குழுக்களை ஆரம்பித்தார். ஆனால் இன்னும் ஆணைக்குழுக்கள் அது தூங்கி கொண்டிருக்கும் யானை குழுக்களாகவே இருக்கிறது தவிர ஆணை குழுக்களாக இல்லை. அதன் அறிக்கைகள் வர வேண்டும், துரிதமாக அவை நடைமுறைப்படுத்த வேண்டும். உயர் அதிகாரிகளின் அழுத்தங்களால் இது தடைப்பட்டிருக்கின்றதா என்பது தொடர்பாகவும் தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அண்மையில் பதில் போலீஸ் மா அதிபர் கூறியதாக, அதே போன்று பாதுகாப்பு செயலாளர் கூறியதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிஹால் தல்துவ தெரிவித்தார். இப்படி இருக்கும்போது வலுவான இருதரப்பு உறவுக்கு பிரித்தானியா முன்னிற்கும். பிரதமரை சந்தித்த உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ உறுதி. இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவை சந்தித்து இருதரப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடினார். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சந்திப்பு நேற்று முன்தினம் பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக் அதேபோன்று பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான இருதரப்பு உறவுகளை மேம்படுத்த பிரித்தானியா தொடர்ந்து முன்னெடுக்கும் எனவும் உறுதியளித்தார். இப்படி இருக்கும்போது பிரித்தானியா என்று கூறும்போது சில அதற்கு அப்பாற்பட்ட விடயங்களும் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. பேரழிவுகளில் இருந்து தமிழரின் எதிர்காலத்தை பாதுகாக்க வடக்கு கிழக்கில் பெரும் கூட்டணியை உருவாக்குங்கள். சமஷ்டியை, பாரம்பரிய தமிழர் தாயகத்தை, யுத்த குற்றங்களிற்கான சர்வதேச பொறிமுறையை ஏற்காததுடன் சமாதான முயற்சிகளையும் எதிர்த்த ஜேவிபி பிரித்தானிய தமிழர் பேரவை கூறுகிறது. அதாவது சமஷ்டியை, பாரம்பரிய தமிழர் தாயகத்தை, யுத்த குற்றங்களிற்கான சர்வதேச பொறிமுறையை ஏற்காததுடன் சமாதான முயற்சிகளையும் எதிர்த்த ஜேவிபி என்று ஞாபகப்படுத்துகிறார்கள். பிரித்தானிய தமிழர் பேரவை இன்று தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இந்த செய்தி வந்திருக்கின்றது. இங்கே பிரித்தானியாவின் உயர்ஸ்தானிகர் சந்தித்தார் பிரதமரை என்று கூறும்போது இதையும் நான் ஞாபகப்படுத்தி அல்லது அந்த இப்படி ஒரு செய்தியும் வந்திருக்கின்றது என்பதை உங்களுக்கு அறிய தருகிறேன். பதவியேற்று அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வாரத்திற்குள் முட்டையின் விலை 25, 26, 30 ரூபாவாக இருந்தது. 62, 50, 45 என்று இருந்த முட்டை 25 ரூபாய் தொடக்கம் 30 ரூபாவுக்கு விற்கப்பட்டது. சில இடங்களில் 32 ரூபாவுக்கும் விற்கப்பட்டது. ஆனால் மீண்டும் முட்டையின் விலை அதிகரித்திருக்கிறது. அந்த செய்தியை பார்க்கலாம். முட்டை விலை அதிகரிப்பு. சந்தையில் முட்டையின் விலை 40 ரூபாவாக அதிகரித்துள்ளது. ஒரு சில பகுதிகளில் 45 ரூபாவுக்கு முட்டை விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்கள் குறிப்பிடுகின்றனர். கடந்த வாரம் முட்டையின் விலை 25 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரையில் குறைவடைந்த நிலையில் தற்போது மீண்டும் விலை அதிகரித்துள்ளது. முட்டையின் விலை குறைக்கப்பட்டமைக்கு முட்டை உற்பத்தியாளர்கள் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். விலங்கு வேளாண்மைக்கான தீவனங்களின் விலைகள் குறைக்காமல் முட்டையின் விலையை மாத்திரம் குறைத்தால் எவ்வாறு உற்பத்தியாளர்கள் பயனடைவார்கள்? தீவனங்களின் விலைகளை குறைத்தால் முட்டையின் விலை நிலையான முறையில் பேண முடியும் என முட்டை உற்பத்தியாளர்கள் அரசாங்கத்திடம் வலியுறுத்துகிறார்கள். அப்படியாக இருந்தாலும் அவர்களிடம் 20 ரூபாய்க்கோ 18 ரூபாய்க்கோ முட்டை பெறப்படுவதில்லை. உற்பத்தியாளர்களிடமிருந்து 15 ரூபாய்க்கு மிக குறைவான விலையிலே முட்டைகள் பெறப்படுகின்றது. அவை போக்குவரத்து செலவு, இடைத்தரகர்கள் செலவு, அந்த கமிஷன் இந்த கமிஷன் என்று சொல்லி
கடைசியிலே சந்தைக்கு வரும்போது 25 ஆகிறது. இதுதான் பல இடங்களில் நடக்கின்றது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கூறினார், தேர்தல் காலங்களிலும் கூறினார், ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவார். ஜனாதிபதி நுகர்வோர் படையணி என்று ஒன்றை அமைக்க அல்லது செயலணி ஒன்றை அமைக்க, அதன் மூலமாக இந்த விலைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். சரி, உருளைக்கிழங்கு வெங்காயம் மீதான விசேட பண்ட வரி அதிகரிப்பு. 1 கிலோ உருளைக்கிழங்கு மீதான விசேட இறக்குமதி வரியை 10 ரூபாவால் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 1 கிலோ பெரிய வெங்காயத்துக்கான வரியை 20 ரூபாவால் அதிகரிக்கவும் நிதி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இது என்ன காரணம் என்றால், நாட்டிலே பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு ஆகியவற்றின் உற்பத்திகள் அதிகரித்திருக்கிறது. ஆகவே வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யும் உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயத்துக்கான வரிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இறக்குமதி வரிகள் நீங்கள் நம் நாட்டு உள்நாட்டில் நீங்கள் கிடைக்கும்போது, நீங்கள் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்தால் அதற்கு நாங்கள் 10 ரூபாய் உருளைக்கிழங்குக்கும் 20 ரூபாய் பெரிய வெங்காயத்துக்கும் அறவிடுவோம். சரி, இப்படி இருக்கும்போது சஜித் பிரேமதாஸ் எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர், ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர், பிரதமர் வேட்பாளர், இவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. நீங்கள் இந்த IMF அல்லது சர்வதேச நாணய நிதிய குழு இலங்கைக்கு வந்தது தானே, என்ன நீங்கள் பேசுனீங்கன்னு சொல்லி கேட்குறார். சர்வதேச நாணய நிதியத்துடன் அரசாங்கம் என்ன பேசியது, விரைவில் வெளிப்படுத்துவேன் என்கிறார் சஜித் பிரேமதாஸ். உங்களுக்கு தெரியும், அவருக்கு தெரியுமா? சர்வதேச நாணய நிதியத்துடன் தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்த பேச்சுவார்த்தைகளின் உள்ளக விடயங்கள் தொடர்பில் முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் அது தொடர்பில் கருத்து வெளியிட விருப்பமில்லை. எனவே பேச்சுவார்த்தைகள் குறித்த தகவல்கள் கிடைத்த பின்னர் அவற்றை நாட்டுக்கு வெளிப்படுத்துவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். ஓமாகம பகுதியில் இடம்பெற்ற ஒரு கூட்டத்தில், ஒரு கலந்துரையாடலில் கலந்து கொண்டு ஊடகவியலாளர்களுக்கு அல்லது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும்போது அவர் இவ்வாறு தெரிவிக்கிறார். பொது தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். வேட்புமனுக்கள் தாக்கலுக்கான செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. அவை நிறைவடைந்த பின்னர் வேட்பாளர்கள் குறித்து அறிவிப்போம். ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்களும் உறுப்பினர்களும் எம்முடன் இணைவதற்கு தயாராக இருக்கின்றனர் என்று சஜித் பிரேமதாஸ் IMF உடன் என்ன பேசினார்கள் இது தொடர்பாக அவருக்கு தெரிந்தவுடன் நாட்டு மக்களுக்கு அவர் அறிவிப்பார். இப்போ இந்த ஜனாதிபதி தேர்தல் காலகட்டத்தில் செலவுகள், அந்த செலவுகள் நான் எனது ஞாபகம் சரி என்றால் ஒரு வாக்காளருக்கு 119 ரூபாய் வீதம் செலவழிக்கலாம் என்று இருந்தது. ஆகவே 188 கோடி செலவழிக்கலாம், 188 கோடி செலவழிக்கலாம் என்று இருந்தது. அதாவது 1,70,00,000 வாக்காளர்களுக்கு 188 கோடி வரை செலவு செய்யலாம் என்று இருந்தது. ஆனால் அந்த செலவு அறிக்கைகள் சமர்ப்பிக்க திகதியும் வழங்கப்பட்டிருந்தது. 13ஆம் திகதிக்குள் விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று. அப்போ அவங்க செலவழித்த செலவுகளை பார்க்கும்போது எங்கிருந்து இந்த பணம் எல்லாம் வந்தது? தேர்தல் ஆணைக்குழு மிக சரியான முறையில் அவர்களுடைய நடைமுறைகளை, அவர்களுடைய சட்டங்களை அமுல்படுத்துகின்றார்கள். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், என்னென்னத்துக்கு எதுக்கு இந்த 188 கோடியை நீங்கள் செலவழிச்சிங்க, கணக்கு காட்டுங்க சொல்லியிருக்காங்க. அப்படி 13ஆம் தேதி வரை கணக்கு காட்டவில்லை என்றால் என்ன நடக்கும்? தேர்தல் பிரசார செலவு விபரத்தை கால தாமதம் இல்லாமல் சமர்ப்பியுங்கள். ஆணைக்குழு ஜனாதிபதி வேட்பாளருக்கு அறிவுறுத்தல். வேட்பாளர்களுக்கு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தேர்தல் பிரசார செலவினங்கள் தொடர்பான செலவினங்கள் விபரங்களை ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்கவில்லை என ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. எதிர்வரும் 13ஆம் தேதிக்குள் விவரங்களை சமர்ப்பிக்குமாறு அறிக்கைகள் சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. மன்னிக்கவும், நான் 119 என்று கூறினேன், ஆனால் அது 109 ரூபாய். 2023ஆம் ஆண்டு 3ஆம் இலக்க தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டத்திற்கு அமைய ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரசார செலவு தொகை 109 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டது. இதற்கமைய போட்டியிடும் வேட்பாளர் ஒரு வாக்காளருக்கு 109 ரூபாவை பிரசார செலவாக செலவிட முடியும். சரி,
தயவு செய்து நீங்கள் எவ்வளோ செலவழிச்சிங்க, எதில் உங்களுடைய விளம்பரங்கள் வந்தது, எந்தெந்த தொலைக்காட்சிகளில் வந்தது, எந்தெந்த வானொலிகளில் வந்தது, எந்தெந்த அச்சு பதிப்புகளில் வந்தது, எந்தெந்த கட் அவுட்டுகளில் உங்களது படங்கள் இருந்தது, எந்தெந்த மேடைகளில் உங்களது இந்திய நட்சத்திரங்கள் நடனமாடினார்கள், எந்த மேடைகளில் உங்கள் ஆதரவாளர்களை மகிழ்ச்சிப்படுத்த கலைஞர்கள் பாடினார்கள், அவர்களுக்கெல்லாம் எவ்வளவு கொடுத்தீங்க ராசா? 13ஆம் தேதிக்கு முதல் சமர்ப்பியுங்கள். ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை. நம் நாடு தொடர்கிறது. இந்த நூரெலியா மாவட்டம், அங்கே இருக்கிற அரசியல்வாதிகளை பற்றி நான் பேச விரும்ப இல்லை. இந்த செய்தி அவர்களுக்கு தொடர்பு பட்ட செய்தியா, அல்லது இத்தனை வருட காலம் ஆட்சியில் இருந்தவர்கள், இத்தனை வருட காலம் கேபினட் அமைச்சர்களாக இருந்தவர்கள், இத்தனை வருட காலம் மக்களின் சந்தா பணத்தை பெற்று கட்சி நடத்தியவர்கள், தொழிற்சங்கங்கள் நடத்தியவர்கள், இவர்களை பற்றியும் நான் பேச விரும்பவில்லை. ஆனால் இந்த செய்தி இவர்களோடு தொடர்புடைய செய்தி. லயன் குடியிருப்புகளில் வெடிப்புகள், அச்சத்தின் மத்தியில் வாழும் நாவலர்புர தோட்ட மக்கள். கொத்மல பிரதேச சபைக்குட்பட்ட பூண்டுலோயா ஹெரோ கீழ்பிரிவு தோட்டத்தின் நாவலர்புர லயன் குடியிருப்புகளில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதால் மிகவும் அச்சத்திற்கு மத்தியில் வாழ்ந்து வருவதாக குடியிருப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். சுமார் 16 லயன் அறைகள் கொண்டுள்ள இந்த குடியிருப்புகளில் 50 குடும்பங்கள் வரை வாழ்ந்து வருகின்றன. இந்நிலையில் இங்குள்ள அனைத்து குடியிருப்புகளிலும் தற்போது அடுத்தடுத்து வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன. பாதிக்கப்பட்ட மக்கள் வீரகேசரிக்கு தொடர்பு கொண்ட போது அறியக்கூடியதாக இருந்தது. இந்த மக்கள் இன்று நேற்றல்ல, பல வருடங்களாக அவர்களது வீடுகள், அவர்களது லயன் அறைகள் இப்படித்தான் இருக்கிறது. சில நேரங்களில் தீப்பிடித்து எரிகிறது, சில நேரங்களில் வீடு மண் சரிவு கிழக்காகி இது போன்ற வெடிப்புகள் இருக்கும்போது மழை காலத்திலே அவை தண்ணீர் ஊறி 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 அந்த கட்டிடம், அந்த கற்கள் எல்லாம் விழுந்து இடிந்து விழுகிறது. இவற்றையெல்லாம் யாரிடம் போய் சொல்வது? ஆனால் தேர்தல் காலத்தில் மட்டும் நீங்கள் சரியாக உங்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பிடுவீங்க. அல்லது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நூரெலியா மாவட்ட மக்களுக்கு சொல்கிறேன், தேர்தல் காலத்தில் மட்டும் சரியாக அவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புறீங்க. ஐயா வீட்டில் வெடிப்பு இருக்கு, அது வெடிப்பு இருக்கட்டும், நம்மளுக்கு வெடிப்பா முக்கியம், ஐயா தான் முக்கியம். யாரிடம் போய் சொல்வது? சரி, தமிழரசு கட்சியின் சார்பில் யாழில் ஸ்ரீதரன் சுமந்திரன் ஆர்னோல்ட், மட்டுவில் சாணக்கியன் சரவணபவன் போட்டி, வன்னி திருமலை அம்பாறை குறித்து இதுவரையில் முடிவில்லை. தமிழரசு கட்சிகள் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர்களை தமிழரசு கட்சியின் நியமன குழு நேற்று அறிவித்தது. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான தமிழரசு கட்சியின் வேட்பாளர்களை இறுதி செய்வதற்கான நியமன குழு வவுனியாவில் நேற்று கூடியது. அதன்படி யாழ் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான வேட்பாளர்களாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், எம்.ஏ. சுமந்திரன், HCC இளங்கோவன், கேசவன் சயந்தன், சந்திரலிங்கம் சுகிர்தன், சுரேகா சசீந்திரன், இமானுவல் ஆர்னோல்ட், கிருஷ்ணவேணி ஸ்ரீதரன், தியாகராயா பிரகாஷ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். மட்டு மாவட்டத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன், கட்சியின் இளைஞரணி தலைவர் கிருஷ்ணபிள்ளை சொயேன், முன்னாள் மேயர் தியாகராஜா சரவணபவன், வைத்தியர் ஸ்ரீநாத் ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்டத்திலே போட்டியிட போகும் உறுப்பினர்கள் தொடர்பான செய்தி. அடுத்ததாக ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி உள்ளிட்ட 6 கட்சிகள் தேர்தலில் போட்டியிட முடியாது. பொது தேர்தலில் போட்டியிடுவதற்கு 6 அரசியல் கட்சிகளுக்கு வாய்ப்பளிக்க முடியாது என தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. கட்சியின் செயலாளர் தொடர்பிலான எழுந்துள்ள பிரச்சினைக்கு தீர்வு காண தவறியுள்ளதால் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக தெரிவித்தார். பொது தேர்தல் பொது தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பில் வினவிய போதே அவர் இவ்வாறு தெரிவிக்கிறார். எனவே 6 கட்சிகள் தேர்தலில் போட்டியிட முடியாது. இவ்வாறான நிலையில் ஈழவர் ஜனநாயக முன்னணி, ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி, ஐக்கிய இலங்கை பொதுஜன கட்சி, ஸ்ரீலங்கா
ஐக்கிய லங்கா மகாசபை, இலங்கை மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா முற்போக்கு முன்னணி ஆகிய 6 கட்சிகளின் செயலாளர்கள் பதவியில் நிலவிய சிக்கல் காரணமாக தேர்தலில் போட்டியிட முடியாது. அடுத்த செய்தி, அம்பாறையில் தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடுகிறது. வேட்பாளர் பட்டியலை பெருமிதத்தோடு மக்கள் முன்பாக வைக்கிறோம் என்கிறார் சுமந்திரன். யாழில் நாம் இளம் வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளோம். அத்துடன் திறமைசாலிகளான 2 பெண்களையும் நியமித்துள்ளோம். இந்த பட்டியலில் நாங்கள் பெருமிதத்தோடு மக்கள் முன்பாக வைக்கின்றோம் என்று சுமந்திரன் சொல்றார். சரி, நாமல் ராஜபக்சேக்கு உகாண்டாவில் சொத்து இருக்காம், மஹிந்த ராஜபக்சேக்கு உகாண்டாவில் சொத்து இருக்காம் என்று கூறியதால் இந்த செய்தி பல நாட்களுக்கு முதலாக இந்த சிங்கள பத்திரிகையில் வந்துவிட்டது. நான் இந்த செய்தியை வாசித்து 4 நாட்கள் ஆகின்றது. இப்பொழுது வீரகேசரி பத்திரிகையிலே வருகிறது. உகண்டாவில் பதுக்கி வைத்துள்ள சொத்துக்களை கொண்டு வாருங்கள், நாம் ஒத்துழைப்பு வழங்குவோம். நாமல் ராஜபக்சர்கள் உகண்டாவில் பதுக்கி வைத்துள்ளதை குறிப்பிடும் பில்லியன் கணக்கான சொத்துக்களை நாட்டுக்கு கொண்டு வர முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவேன் என்று தெரிவித்திருக்கிறார் நாமல் ராஜபக்ச. இப்போ அங்கே இன்னொரு பிரச்சனை ஒன்று நடக்குது. பொதுஜன பெரமுன கட்சியின் மொட்டு சின்னத்தில் தான் ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ச போட்டியிட்டார். அவருக்கு 3 லட்சத்துக்கு அதிகமான வாக்குகள், 4 லட்சத்துக்கு குறைவான வாக்குகளை கிடைத்தது. இப்போ இந்த நிலையில் மொட்டிலா வேறு சின்னத்திலா ஆராயும் பொதுஜன பெரமுன. மொட்டை கைவிட்டுருவோமா, வேறு சின்னத்தில் போவோமா என்ற ஒரு நிலை வருகின்றது. எனவே எப்படி இருந்த கட்சி, எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் என்கிற மாதிரி கடந்த பொது தேர்தலில் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்த கட்சி 2020 பொது தேர்தலில் நிலை. சரி, இப்படி இருக்கும்போது சொத்துக்களை பற்றி பேசினேன். உகண்டாவில் இருக்கக்கூடிய சொத்துக்களை, பதுக்கி வைத்துள்ள சொத்துக்களை கொண்டு வாருங்கள். 30,000 கோடி பெரிய மற்றும் நடுத்தர வியாபாரிகள், வர்த்தகர்கள் செலுத்த வேண்டி இருக்கின்றதா? 30,000 கோடி ரூபாய் சொத்துக்கள் பறிமுதலாகும், வங்கி கணக்குகளும் முடக்கப்படும். நீதி அமைச்சு அறிவித்திருக்கிறது. பெரிய மற்றும் நடுத்தர அளவிலான வரி செலுத்துபவர்கள் தொடர்பில் இந்த ஆண்டு இறுதிக்குள் 300 பில்லியன் 30,000 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்களது வங்கி கணக்குகள் முடக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கான திகதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி வரை அவர்கள் 100 பில்லியன் 10,000 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும். இந்த தொகையை செலுத்த வேண்டியவர்கள் டிசம்பர் 25ஆம் தேதி வரை நிலுவைத் தொகை செலுத்துவதற்கு கால அவகாசம் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு நீங்கள் வரி செலுத்தாவிட்டால் உங்கள் நிறுவனத்துக்கு அதிகாரிகள் வரமாட்டாங்க, உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. இந்த சிங்கள பத்திரிகையில் வந்திருக்கின்றது, அவற்றை நான் வாசித்து காட்டுகின்றேன். நீங்கள் வரி செலுத்தாவிட்டால் அதிகாரிகள் உங்கள் வீடு தேடி வருவார். தமிழரசு கட்சியை பற்றி பேசினோம். தமிழரசு கட்சியின் மிக முக்கிய உறுப்பினர், கொழும்பு கிளை தலைவராக செயற்பட்டவர் ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசா. இப்போ ஒரு அணியில் ஒரு கிரிக்கெட் அணியில் நன்றாக விளையாடக்கூடிய 11 பேர் சேர்ந்து தான் ஒரு கிரிக்கெட் அணியை தயாரிக்கிறாங்க. அதில் 2 துடுப்பாட்ட வீரர்கள் எல்லா மேட்சிலையும் 100 அடிக்கும்போது அவர்களுக்கு இடையிலே ஒரு சின்ன ஒரு பொறாமை. என்னப்பா இவர் இப்படியெல்லாம் எல்லா மேட்சிலையும் 100 அடிக்கிறார் என்ற பொறாமை வரும். நான் சொல்கிற கதைக்கும் இப்போ வாசிக்க போகிற செய்திக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொன்னேன். தமிழரசு கட்சியிலிருந்து விலகினார் ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா. வேட்புமனு வழங்காததை இட்டு அதிருப்தி. இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரான ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா கட்சியிலிருந்து நேற்று விலகியிருக்கிறார். அக்கட்சியின் சகல பொறுப்புகளிலிருந்தும் அவர் நேற்று விலகுவதாக அறிவித்தார். இதன்படி இலங்கை தமிழரசு கட்சியின் கொழும்பு கிளை தலைவர் பதவி, இலங்கை தமிழரசு கட்சியின் சட்டக்குழு தலைவர், மத்திய குழு உறுப்பினர் ஆகிய அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் KV தவராசா அவர்கள் விலகிக் கொள்கிறார். அதாவது அதுதான், அது ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்கணும் என்று சொல்லுவாங்க. அப்படி நினச்சிட்டாங்க போல். இவருக்கு வேட்புமனு கொடுக்காதது மிகப்பெரிய ஒரு அதிருப்தி. அதாவது ஒரு சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணி என்பதை விட தமிழரசு கட்சிக்காக செயற்பட்ட ஒரு சிரேஷ்ட தலைவர், கொழும்பு கிளையின் தலைவர். எனவே சகல பதவிகளிலிருந்தும் தமிழரசு கட்சியின் சார்பில் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர்கள் நேற்று இறுதி செய்யப்பட்ட நிலையில் அதில் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரான ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசாவுக்கு வாய்ப்பு வழங்கவில்லை. ஏனென்றால் அங்கே
சுமந்திரன் இருக்கிறார், ஸ்ரீதரன் இருக்கிறார். சுமந்திரனும் ஜனாதிபதி சட்டத்தரணி. இப்படியெல்லாம் நடக்கிறது. சரி, இப்படியெல்லாம் இருக்கட்டும்.